அட்டகாசமான சுவையில் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் செய்கிறத ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் டேஸ்ட் மாதிரி இல்லாமல் ரொம்பவே புதுவிதமான ஒரு சுவையில் நம்ம இதை செஞ்சுருக்கோம். நீங்களும் இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி வீட்டில் செய்ய சொல்லி கேட்பாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை உப்பு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் சேர்த்து தண்ணியில் வச்சுருக்கேங்க, கருகிடாமல் இருக்கட்டும்னு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்துட்ட பிறகு இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துடாதீங்க, 1/4 டீஸ்பூன் சரியாக இருக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இது முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கருகிடுங்க, அதனால தான் நான் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ட்ரை கோகோனட் பவுடர் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 30 செகண்டுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. காரத்துக்கு இது சரியாக இருக்கும், இதுக்கு மேலே அதிகமாக சேர்த்துட வேண்டாம். அடுத்ததாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கூட சேர்த்துட்டு இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்குன்னு. இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒரு மசாலா மட்டும்தாங்க நம்ம இந்த ரெசிபியில் ஆட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கையை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தக்காளியில் இருக்க சாறு இறங்கி நல்லா மசாலாலாம் ஒட்டி வரணும். அந்தளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாங்க. நல்ல பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. முள் இருக்கிற கத்திரிக்காய் பர்பிள் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த கத்திரிக்காயை இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது உள்ளே வண்டு பூச்சி ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இது போல் கட் பண்ணி எல்லா கத்திரிக்காயும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மசாலாவை கத்திரிக்காய்க்குள்ளே சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. கட் பண்ணும்போது அடிப்பாகம் வரைக்கும் கட் பண்ணாமல் கொஞ்சம் மேலே வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இது போல் மசாலா உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ மசாலா உங்களுக்கு வெளியில் வராது. இது போல் எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலாவை ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சமாக மசாலா இருக்குங்க. இது நம்ம குழம்பு செய்யும் போது சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. எண்ணெய் காஞ்சதுமே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவை இது போல் நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2-3 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலாலாம் கருகி போயிடும். ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அதே சமயம் மசாலாலாம் கத்திரிக்காயிலேருந்து வெளியில் வராத மாதிரி பொறுமையாக கலந்து விடுங்க. இப்போ 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயோட நிறம்லாம் மாறி வந்துடும் இல்லையா. அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ மறுபடியும் 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ அடுத்த 3 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா மசாலா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. 1.5 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விடுங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கனாலே உங்களுக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வருங்க. உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. மிதமான தீயில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். இடையில் கலந்து விட்டுட்டுருங்க இது போல், இல்லைன்னா அடி பிடிச்சிடுங்க மசாலாலாம்.
இது போல் கத்திரிக்காய் திருப்பி போட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. 10 நிமிஷம் கழித்து பாருங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கணும். இது போல் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கோங்க. கத்திரிக்காயும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். அதே சமயம் கத்திரிக்காய் ரொம்பவும் குழஞ்சியும் போகாமல் இருக்கும். எப்பயும் போல் எண்ணெய் கத்திரிக்காய் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக பொடியை நறுக்குனா கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, சுட சுட சாதத்துக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.